எங்க அப்பாவை இந்த நிலைமையில பார்க்க முடியல. எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. எங்க அப்பாவுக்கு நல்லா சாப்பிட முடியல, எந்திரிச்சு நடக்க முடியல. எங்க அப்பாவுக்கு சீக்கிரமா ஆப்ரேஷன் பண்ண மாத்திரை வாங்குறதுக்கு கூட காசு இல்லை. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க அப்பா வேணும், தயவு செஞ்சு எங்க அப்பாவை காப்பாற்றி கொடுங்க. என் பேர் ஜெயந்தி. நாங்கள் இங்கே ஈரோடு மாவட்டத்தில் இருக்கோங்க, அக்ரஹாரங்கிற ஏரியாவில். இது என் கணவருங்க. இவருக்கு வந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி 8 வருஷமாக நாங்கள் டயாலிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். எனக்கு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. பொண்ணு 7வது படிக்கிறா, பையன் 8வது படிக்கிறாங்க. என்னோட கூலி வேலைக்கு போயிட்டு என்னோட வருமானத்தை வச்சு இவரை ஹாஸ்பிட்டல் டயாலிஸ் கூட்டிகிட்டு போகிறது வர்றது என்னால், ஏன்னா மாதம் எனக்கு ஒரு 15 ரூபா பக்கம் செலவாயிடும். அது என்னால் சரியான முறையில் பார்க்கவும் முடியல. இப்போ கிட்னி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 8 லட்ச ரூபா செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். ஏன்னா என்னோடய வருமானம் கூலி வேலைக்குங்கிறப்போ டெய்லி 300 ரூபா வரும். அதை வச்சு என்னால் டயாலிஸு சாப்பாட்டுக்கு இதுதான் என்னால் ரெடி பண்ண முடியுது. ஹாஸ்பிட்டல் செலவு என்னால் அந்தளவுக்கு பார்க்க முடியலைங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க உறவுகள்லேருந்து வந்துருக்காங்க எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. தயவு செஞ்சு எல்லோரும் உதவி செய்யுங்க. எல்லாத்தையும் மன்றாட கேட்டுக்கிறோம். என் கணவரை காப்பாற்றுங்க ப்ளீஸ். எல்லோரும் உதவி செய்யுங்கன்னு நம்புகிறேன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம செந்தில் அவங்களோட குடும்ப சூழ்நிலையை நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க. அவங்க குடியிருக்கிற வீடு எல்லாமே நீங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க. இவங்களுடைய நம்ம கள ஆய்வு பண்ணினதில் இவங்க குடும்பம் வந்து மிகவும் ஒரு வறுமை நிலையில் இருக்கிறனால இவங்களுக்கு வந்து டயாலிஸ்க்கே பார்த்தீங்கன்னா மாதம் 5 ரூபா செலவாகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாரத்தில் 3 டயாலிஸ் போய் பண்ணி ஆகணும். ஏன்னா டயாலிஸ் எடுத்தால் மட்டும்தான் இவரை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிட்னி வந்து மாற்றி வைப்பதற்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் எழுதி வச்சுருக்காங்க. அது வந்து இன்னும் எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வரலையும் இவங்க வந்து டயாலிஸ் வந்து பண்ணியாக வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. அதனால நமக்கு தகவல் செஞ்சாலும் வந்து கலாய்வு செஞ்சோம். கலாய்வு செஞ்சதில் இந்த குடும்ப சூழ்நிலையை இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ மேற்கொண்டு இவங்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் வந்து செய்வதற்காக அனைவரும் தங்களால் முடிந்த கரங்களை வழங்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.